கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயமா அவர் ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வரணுன்ற ஒரு முடிவு எடுத்த சமயம் நடந்த ஒரு விஷயம், ஒரு சம்பவங்கிறது இன்றைக்கி இந்த உங்களுடைய நேயர்கள் வாயிலாக, உங்களுடைய இந்த காணொளி காட்சி மூலமாக தமிழக மக்கள் மட்டும் இல்லைங்க, உலக மக்களே தெரிஞ்சுக்கணுங்கிறதாக இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா தலைவர் அவர்களுக்கும் எனக்கும் நடந்த அந்த சந்திப்பு, அந்த உரையாடல் என்பது மிக மிக யாரும் இல்லாமல் எங்கள் இருவருக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல். எதற்காக ஐபிஎஸ் பதவியை விட்டுவிட்டு வந்தீர்கள்? 36 வயதில் வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு ஐபிஎஸ் பதவி கிடைத்தது. எதற்காக இந்த சிறிய வயதில் விட்டுவிட்டு வந்தீர்கள்? உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், அவருடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளிவிட்டு அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீ பொது வாழ்க்கைக்கு வரணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு தலைவரோட பேசுகிறப்போ தலைவர் சொன்னார், இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் தன் உயிரை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உடைமையை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள், தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இவர்கள் எவரும் தன் குடும்பம், தன் சுற்றார், தன் உற்றார் உறவினர்கள், தன் சமூகம் என்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு மட்டும் நின்று விடவில்லை. அவருடைய சிந்தனை எல்லாம் எதிர்கால சந்ததியை பற்றி, எதிர்கால இந்தியாவை பற்றி, மக்களுடைய நலனை பற்றிய ஒரு முன்னெடுப்பாகத்தான் இருந்தது. எவருக்கும் சுயநலம் கிடையாது. அதனால்தான் பலர் இன்னுயிரை ஈத்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய, நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்கள் என்பது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், எதிர்கால சந்ததிக்கான வாழ்க்கை முறை வாழ்வதற்கான இயலாத ஒரு சூழலாக இருக்கட்டும், ஏதேனும் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் சரியாக படுகிறதா என்று என்னிடம் கேட்டார். இல்லை என்று சொன்னேன். இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஏன் நான் முயற்சி எடுக்கக்கூடாது? அவரவர், அவர் குடும்பம், அவர் சொந்தம், உற்றார் உறன்று வாழக்கூடிய இந்த காலத்திலே நான் என் உயிரை கூட இந்த தமிழக மக்களுக்காக தர வேண்டும் என்று முடிவு செய்து எனது ஐபிஎஸ் பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று சொன்னார்.